10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே மத்திய அமைச்சர் முருகனுக்கு எதிராக முரசொலி அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்துள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் திமுகவின் முரசொலி நாளிதழ் அலுவலகம் அமைந்துள்ள நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக நிர்வாகி சீனிவாசன் 2019ஆம் ஆண்டில் தேசிய SC/ST ஆணையத்தில் புகார் செய்தார். 2020இல் பாஜக மாநில தலைவராக இருந்த முருகன் முரசொலி மீதான புகாரை சுட்டிக்காட்டி பேட்டியளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து முருகன் மீது முரசொலி அறக்கட்டளை சார்பில் அதன் அறங்காவலர் ஆலந்தூர் பாரதி எழும்பூர் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். முரசொலி நிலம் பற்றி அவதூறை பரப்பும் விதமாகவும் திமுகவை ஆதிதிராவிட மக்களின் விரோதி போலவும் எவ்வித முகாந்திரமும் இன்றி முருகன் பேசியிருப்பதாக வழக்கில் கூறப்பட்டிருந்தது. முருகன் MP ஆனதும் அந்த வழக்கு MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் முருகன் மனு தாக்கல் செய்தார். அதை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்ததால் முருகன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். அந்த வழக்கை நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. முருகன் சார்பில் மூத்த வக்கீல் K பரமேஸ்வர் ஆஜரானார். முருகன் SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தபோது முரசொலி நிலம் தொடர்பாக புகார் வந்தது. அதை அடிப்படையாக வைத்து அரசியல் ரீதியான சொல்லாடலாகவும் கேள்வியாகவும் மட்டுமே முருகன் கருத்துக்களை கூறினார் என வாதிட்டார். முரசொலி இதழின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்திலோ புண்படுத்தும் எண்ணத்திலோ முருகன் அப்படி கூறவில்லை என்றும் வழக்கறிஞர் பரமேஸ்வர் தெரிவித்தார். முரசொலி நற்பெயருக்கு ஊறு விளைவிக்கும் எண்ணம் இல்லை என முருகன் தரப்பு விளக்கம் அளித்துள்ளதால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை என முரசொலி அறக்கட்டளை வழக்கறிஞர் NR இளங்கோ கூறினார். அதைத் தொடர்ந்து முருகன் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பெருந்தன்மையுடன் வழக்கை முடித்துக் கொள்ள முன்வந்ததற்காக முரசொலி அறக்கட்டளை தரப்புக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர்.